நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன். உன்னை வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பாஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கப்பூரில் வந்துட்டு ரிலீஸ் பாஸ் அப்படின்ற ஒரு பாஸை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பாஸ் வந்து எப்படி, அதில் வந்து யாரெல்லாம் வரலாமா, அது வரலாமா வரக்கூடாதா, அதில் இருக்க சட்ட சிக்கல்கள் என்ன அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பர்மிட், ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிப்யார்ட் பர்மிட், மெர்ரின் பர்மிட், டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸ், இந்த மாதிரி நிறைய பாசஸ் இருக்கு. ஸோ இதில் வந்து நீங்க எந்த பாஸ்ல வந்தீங்க அப்படின்னாலும் வந்துட்டு ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ரிலீஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ரிலீஸ் பாஸ் அப்படின்றது ஒன்று கிடையவே கிடையாது. ஓகேங்களா, ரிலீஸ் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது வந்து ஏஜென்ட்டுகளாக வச்ச பெயர், ஏஜென்ட்டுகளாக கிரியேட் பண்ண பாஸ்ன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு நீங்க ரிலீஸ் பாஸ்ல போங்க அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்க டீட்டெயிலாக அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனியில் வந்துட்டு நான் உனக்கு வந்து வேலை வாங்கி கொடுத்துருவேன், உனக்கு பாஸ் எடுத்து கொடுத்துருவேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த கம்பெனியில் ஒரு போஸ்டிங்கில் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்துருவாங்க. போஸ்டிங்கில் வேலை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து அங்கே போயிட்டு ஆனால் அந்த கம்பெனியில் வேலை பார்க்க மாட்டீங்க. நீங்களாம் ஒன்று அங்கே போய் வேலை தேடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, இல்லைனா வெளியில் வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெண்டில் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதுக்கு ஃபுட்டு, அக்காமடேஷன் எல்லாமே சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அப்படி ஒரு பாஸ் இருக்க மாதிரியே நிறைய பேர் பேசுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலீஸ் பாஸ் அப்படின்ற ஒன்று கிடையவே கிடையாது. சிங்கப்பூரில் ரிலீஸ் பாஸ்ன்னு ஒன்று கொடுக்கவே மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் சட்டப்படி வந்து அது சிங்கப்பூரில் குற்றம். ஓகேங்களா, ரிலீஸ் பாஸ் அப்படின்றது சட்டப்படி குற்றம். நிறைய பேர் இந்த பாஸில் போய் நிறைய ஏமாந்துருக்காங்க. அப்படி யாராவது ஏமாந்து திருப்பி ரிட்டர்ன் வந்திருந்தீங்க, ரிலீஸ் பாஸில் போய் திருப்பி ரிட்டர்ன் வந்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க எவ்வளோ ஏமாந்தீங்க அப்படின்றத. ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த ரிலீஸ் பாஸ்ன்றது எப்படி மூவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாஸ், இ பாஸ் அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு, வேலை கிடைக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு. இது வந்து ஹவுஸ்மேட் பர்மிட்லயுமே இந்த ரிலீஸ் பாஸ் அப்படின்றது வந்து இருக்குது. பொண்ணுங்களுமே இந்த மாதிரி வந்து பண்றாங்க. ஸோ ஆனால் இது சிங்கப்பூர் சட்டப்படி குற்றம். ஓகேங்களா, இப்படி எப்படின்னா இப்போ ஒரு எஸ் பாஸோ, இ பாஸோ, இல்லை என்டிஎஸ் பர்மிட்டோ ஏதாவது ஒரு பர்மிட்ல வந்துட்டு உங்களுக்கு ஒரு கம்பெனியில் உங்கள்ட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்குவாங்க. லஞ்சமா கொடுத்தோ இல்லை அமௌண்ட் கொடுத்தோ அந்த மாதிரி ஒரு பாஸ் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. லெவி நீங்களே கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா, லெவி நீங்களே கட்டிட்டு இருப்பீங்க. அந்த பாஸும் உங்களுக்கு வந்துடும். நீங்க அந்த கம்பெனிக்கு வேலைக்கு போற மாதிரியே போவீங்க. ஆனால் மெடிக்கல்ல இருந்து எல்லாமே முடிஞ்சிடும். நல்லபடியாக அங்கே எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அந்த கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போக மாட்டீங்க. ஓகேங்களா, நீங்கள் வெளியில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். பேர் பார்ட் டைம் ஜாப்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அது இல்லீகல்னு தெரியாமல் நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து உங்களை வந்து பிடிக்கிறப்ப தான் உங்களுக்கே தெரியும். ஆனால் அங்கே போய் 4 பேரோட பழக ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரிலீஸ் பாஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறப்ப எம்ஓஎம் பிடிச்சாங்க அப்படின்னா உங்களை வந்து பேன் பண்ணி அனுப்பலாம், உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வாய்ப்புகள் இருக்குது. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ரிலீஸ் பாஸில் போகிறீங்கன்னு வச்சுங்களேன், எப்பயுமே வந்து இப்போ நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒரு பாஸில் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனி தான் உங்களுக்கு லெவி கட்டுவாங்க. அதாவது சிங்கப்பூரில் நம்ம அங்கே தங்குறதுக்கு மாதம் வந்து ஒரு அமௌண்ட் வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். அதுக்கு பேர் லெவின்னு சொல்லுவாங்க. அது வந்து பர்மிட்டை பொறுத்து அந்த அமௌண்ட் வந்து மாறுபடும். எஸ் பாஸுக்கு ஒரு அமௌண்ட், இ பாஸுக்கு, ஒர்க் பர்மிட்டுக்கு, இந்த மாதிரி பர்மிட்டை பொறுத்து மாறுபடும். ஓகேங்களா, லோ லெவின்னு சொல்லுவோம்ல, டெஸ்ட் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அதை அடிச்சா இன்னும் அமௌண்ட் ரொம்ப குறையும். அதனால தான் நிறைய கம்பெனி வந்து டெஸ்ட் அடிச்ச ஒர்க்கரையாக எடுக்கிறதுக்கு அதுதான் காரணம். ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த லெவியை முதல்ல நீங்கள் தான் கட்டுற மாதிரி இருக்கும். ஒரு சில கம்பெனிகளில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு உங்களை ரிலீஸ் பாஸ் போட்டு அந்த மாதிரி ரிலீஸ் பாஸ்ன்னு சொல்லி எடுத்து உங்களை அங்கே விட்டுருவாங்க. விட்டுட்டு ஒரு 2-3 மாசத்துல உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பர்மிட்டை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. உங்களோட அந்த எஸ் பாஸோ, இ பாஸோ, இல்லை ஒர்க் பர்மிட் எதில் நீங்கள் போனாலும் அதை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. அது உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்கள் லெவி கட்டுறதுக்கு டிலே ஆயிருக்கலாம். பணம் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் பணத்துக்காக இந்த மாதிரி தப்பான செயல்கள்லாம் செய்கிறாங்க. அப்படின்றப்ப அவங்கள கட் பண்ணிவிட்டு வேற ஒருத்தவங்களை போட்டால் அவங்கள்ட்டே அமௌண்ட் வாங்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ணுவாங்க. கண்டிப்பாக பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி மாட்டினவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்கள்ட்ட அமௌண்ட் வாங்குறதுக்காக உங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க. அது தெரியாமல் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது ஓவர் ஸ்டேல கணக்காயிரும். அதுக்கப்புறமேட்டு உங்களை பிடிச்சும் அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்களே வந்து வர்ற மாதிரி ஆகிடும். ஓவர் ஸ்டேலாம் கணக்காயிருச்சு அப்படின்னா திருப்பி நீங்கள் சிங்கப்பூர் போகிறது ரொம்ப சிரமமாயிரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். இதனால வந்துட்டு ரிலீஸ் பாஸ் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க உங்கள்கிட்ட அப்படின்னாவே அப்படி ஒரு பாஸே சிங்கப்பூரில் கிடையாது. அதனால தயவு செய்து வந்து இந்த பாஸில் நான் போக விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. இதே மாதிரி தான் ஹவுஸ்மேட்டுக்கும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஹவுஸ்மேட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரிலீஸ் பாஸ் அப்படின்ற மாதிரி எடுத்து விட்ருவாங்க. அது எப்படின்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஓனர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து பெரிய அமௌண்ட்டாக வாங்கிட்டு எடுத்து விட்ருவாங்க. அவங்க வந்து வெளியில் போய் என்ன வேலை வேணால் பார்த்துக்கலாம், எங்கே வேணால் வேலை பார்த்துக்கலான்ற மாதிரி பார்ப்பாங்க. அந்த மாதிரி வேலை பார்த்தா காசும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்களே லெவி கட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்துட்டு அவங்களும் இந்த ரிலீஸ் பாஸ்ல நிறைய பேர் தெரிஞ்சே கூட போவாங்க. இது இல்லீகல் தெரிஞ்சே ஒரு சில பேரும் போவாங்க. ஸோ இதுலயும் இதே பிரச்சனை வரும். அவங்க பணத்துக்காக பண்றப்போ 2 மாசம் 3 மாசம் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த 3 மாசத்துலேயே உங்களை கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நீங்க திருப்பி வர்ற மாதிரி இருக்கும். இல்லை உங்களை பிடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் திருப்பி நீங்க சிங்கப்பூரே போக முடியாத மாதிரியான சுச்சுவேஷன் ஆகிடும். ஸோ தயவு செய்து யாருமே ரிலீஸ் பாஸ் அப்படின்ற ஒரு பாஸ் சிங்கப்பூர்ல கிடையவே கிடையாது. ஸோ ரிலீஸ் பாஸ்ல போகவே போகாதீங்க. ஸோ இந்த அளவுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். போய் யாரும் இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. யாராவது ரிலீஸ் பாஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னாவே கண்டிப்பாக அது போலியானது. அதை நீங்கள் நம்ப வேண்டாம். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.